டுடே வீடியோவில் நம்மளோட சேனலில் 3 அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் ஆட்சென்ஸில் $100 வந்து ரீச் ஆயிடுச்சு. செகண்ட் ஒன், நம்ம ஆஞ்சலோனில் சப் புரோக்கர் ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். தேர்டாக நம்மளோட சேனலில் ஷேர் மார்க்கெட் லேர்னிங் கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே கண்டக்ட் பண்ண போகிறேன். நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல் பற்றி பார்க்கலாம். நம்மளோட சேனலில் இன்னைக்கு கூகுள் AdSenseல $100 ரீச் ஆயிருக்கு. நம்மளோட சேனல் ஸ்டார்டிங்ல இருந்து கரண்ட் டைம்ல இருக்க வியூஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல் நம்ம ஆரம்பிக்கிறப்ப 0 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கரண்ட் டைம்ல 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்றப்ப மை செல்ஃப் கேமிங் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட சேனல்ல கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணோம். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நம்மளோட சேனலில் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. இந்த சேனல் நான் ஆரம்பிக்கிறப்பவே நான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எனக்கு ஃபண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த சேனலை ஆரம்பித்து இது மூலயமா வர இன்கம்மை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக ஓப்பன் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனல். செகண்டாக எனக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் அந்த சில்வர் ப்ளே பட்டன் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கும். அந்த பட்டன் எனக்கு நம்ம ஓனாக வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தேன். இது 2 ரீசன் தான் நான் யூடியூப் சேனலுக்குள்ளே வர்றதுக்கான முக்கியமான ரீசன். நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணது February 26, 2020. நம்மளோட சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த டைமில் ரீச் பண்ணாங்க அப்படின்ட்டு இருக்கும். 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட சேனலில் இருக்காங்க. அவங்க கேமிங் மட்டும்தான் பார்க்குறாங்க. அவங்க எந்த ஒரு இன்கமும் இது மூலியமாக பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறனால எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் மணி அதில் தான் இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப நம்மளோட சேனலில் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் இன்கம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்மளோட சேனலில் மை செல்ஃப் கேமிங்லேருந்து மை செல்ஃப் ட்ரேடிங் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி நம்மளோட சேனலில் ஷேர் மார்க்கெட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் வீடியோவில் அப்லோட் பண்ணவே இல்லை. நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ண அந்த வீடியோஸை மட்டுமே வச்சு இன்றைக்கி நம்மளோட சேனலில் $104 ரீச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 2 இயராக நான் ஒர்க் பண்ணி எடுத்த இந்த அமௌண்ட் வந்து சின்னதாக இருக்கலாம். ஆனால் இந்த அமௌண்ட்டை நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில் இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த அமௌண்ட் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது அப்படின்ட்டு நம்மளோட சேனலில் இதுக்கு மேலே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதே சேம் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளோட சேனலில் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியும். இது நம்மளோட சேனலில் லைவாகவே இதுக்கு மேலே எந்தெந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு வீடியோ வந்து கிளியராக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த $104 இன்றைக்கி நான் இன்கம் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே பர் டேக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது மாதிரி நான் ஹார்ட் ஒர்க் வேறு எந்த இதுலையுமே பண்ணவே கிடையாது. நான் ஒரு ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாகவே டெடிகேட் பண்ணது இந்த யூடியூப் சேனலில் தான். இதனால் நான் வெளியே எங்கேயுமே போகிறதே கிடையாது. டெய்லி ஈவினிங் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே வீடியோ க்ரியேட் பண்ணுவேன். மறுபடியும் ஈவினிங் அப்லோட் பண்ணுவேன். இதில் அப்லோட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைலில் தான் ஸ்டார்டிங் பண்ணிட்டுருந்தேன். அதை அப்லோட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 hours 4 hours ஆகும். நடுவில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் வாங்கினேன். அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். அதுக்கப்புறம் நம்ம கேமிங் விளையாடுறதுக்காக சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ணி பை பண்ணேன். அதுக்கான அமௌண்ட்டும் அதிகம். இந்த $104 வந்து நான் நெட் பில் கட்டின அமௌண்ட்டு கூட எனக்கு கிடையாது. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் மந்த்லி எனக்கு 750 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைபருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட சேனலில் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேமில் கிரியேட்டர் கோட் அப்ளை பண்ணுறதுக்காக நம்மளோட சேனலில் ஒரு 60 வீடியோ டெலீட் பண்ணேன். அதில் எந்த மாதிரி வீடியோஸ் அப்படின்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் ஃப்ரீயாக எப்படி கோல்டு பாஸ் பை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் இருந்தது. அந்த வீடியோலாம் 1 இயருக்கு முன்னாடியே நம்மளோட சேனலில் 18,000 வியூஸ் வந்து போயிருந்தது. அந்த மாதிரி ஒரு 60 வீடியோ நான் டெலீட் பண்ணப்போ என்னோடய சேனலில் வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் இதெல்லாம் கம்மியானுச்சு. அது டெலிட் பண்ண ஃபஸ்ட்டு 3 months வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோட சேனலில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. அதுக்கடுத்து தான் நம்மளோட சேனலோட வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறம் நான் மெயில் பண்ணி கேட்குறப்ப வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா உங்களோட சேனலோட வியூஸ் நல்லா போகும் அப்படின்ட்டு யூடியூப் சைடில் சொன்னாங்க. அடுத்ததான் அந்த கிரியேட்டர் கோட் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கிடைக்கல. அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப தான் நான் சேனலோட நேமை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண முடிவு பண்ணேன். ஏன்னா நான் ஆரம்பித்தப்போ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அப்படிங்கிற கேமுக்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சேனலே கிடையாது. நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணோம். ஃபஸ்ட்டு சேனல் நம்மளுது தான். நமக்கு பின்னாடி ஆரம்பித்த சேனல்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் க்ரோத் ஆனது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணல. நமக்கு தெரிஞ்ச ஷேர் மார்க்கெட் அதை மட்டும் அடுத்தது நல்லபடியாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நம்மளோட சேனலில் மை செல்ஃப் கேமிங்லேருந்து மை செல்ஃப் ட்ரேடிங்காக வந்து சேஞ்ச் பண்ணி ஷேர் மார்க்கெட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன். இந்த ஷேர் மார்க்கெட் வீடியோஸ் அப்லோட் பண்ண அந்த டைமில் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டிவான ஜாப்ஸுக்கு போய் அதோட நாலேஜை வந்து பார்த்திங்கன்னா கெயின் பண்ணிட்டு இன்றைக்கி நம்மளோட சேனலுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது. நம்ம ஓனாகவே ஆஞ்சலோனில் சப் புரோக்கர் வந்து எடுத்திருக்கோம்.
இந்த வீடியோ வந்து கரண்ட் டைமில் இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். Angelone சப் ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளோட சேனல் ஆரம்பிக்கிறப்ப நம்மளோட சேனலை சொல்லியிருப்பேன், இதில் வர இன்கம் எடுத்து நான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சில்வர் ப்ளே பட்டன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதுவும் வந்து நமக்கு கிடைக்கணும், நம்ம வாங்கி அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. இன்றைக்கி இந்த $100 வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் ரீச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நான் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணிட்டுருந்தேன். இன்றைக்கி நமக்குன்னு ஒரு சப் ப்ரோக்கர் இருக்கிற அளவுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வளர்ந்துட்டேன். ஆனால் இந்த சைடு வந்து நம்மளோட யூடியூப் சேனல் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் இருக்க இந்த அமௌண்ட்டை எடுத்து நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த 2 இயர்ஸில் நான் எடுத்த இன்கம்மை எனக்கு வந்திருக்க இந்த 2 இயர்ஸ் நான் பட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு வந்த அமௌண்ட் வந்து கம்மி தான். ஆனால் இந்த அமௌண்ட்டை எடுத்து நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்மளோட சேனலில் வந்து கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டு மட்டும் நம்மளோட சேனலில் எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அது மூலிமா எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்னு அப்கமிங் டேஸில் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் தனியாகவே அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோஸை பார்த்து நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எப்பயுமே நான் ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஃபீல்டில் ஒரு இன்கம்மை நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா அந்த இன்கம்மை மட்டுமே டபுள் ஆக்கிறதுக்கு நிறையா வழி பண்ணுவேன். அதுக்கடுத்த பேமெண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதை எடுத்து நான் செலவு பண்ணிடுவேன். பட் ஃபஸ்ட்டு வர அந்த இன்கம் அமௌண்ட்டை நான் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்பேன், அடுத்தடுத்து அந்த ஃபண்டை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக நம்மளோட சேனலில் ட்ரீம் லெவனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5500 வின் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி மை ட்ரிப்பில் நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்கும். ஈஸி மை ட்ரிப் ஷேரை 5500க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். அது இல்லாமல் ஒரு 3000 எக்ஸ்ட்ராவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸி மை ட்ரிப்பில் அன்னைக்கு நம்ம 25 ஷேர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அந்த ஈஸி மை ட்ரிப்பில் நமக்கு இன்றைக்கி 200 ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து போனஸ் ஸ்பிளிட் மூலிமா வந்திருக்க அமௌண்ட்டு தான். அதோட வீடியோ வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அதுவும் நம்மளோட சேனலில் வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன். இந்த பேமெண்ட்டை நம்ம பண்ணுறதுக்கு அப்டேட் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். Angelone சப் ப்ரோக்கர் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதோட வெப்சைட் வந்து இதுதான். Angelone நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராசஸில் தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா Angelone இந்த பேஜுக்குள்ளே நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது பேன் கார்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓடிபி வரல, சம் இஷ்யூஸ் ஏதாவது நீங்கள் இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நான் ப்ராசஸ் வந்து என்னால் பண்ண முடியும். நமக்குன்ட்டு ஒரு மேனேஜர் கொடுத்துருக்காங்க, அவங்கக்கிட்ட டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு கால்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டீட்டெயில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் நம்மளால் ஈஸியாக அப்டேட் பண்ணி உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ண முடியும். நம்மளோட சப் ப்ரோக்கரில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே இதில் நிறைய டைப் ஆஃப் லிங்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரெஃபரல் லிங்கை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஐடி இந்த இடத்துல பாருங்கள், இதில் ஒரு 4 அக்கௌண்ட் இருக்குது லிங்க்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கும். இதை அதர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு லிங்க் இருக்கும். இதில் ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தனித்தனி அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளோட டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் டைமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து இன்னமும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல. இதில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்ச ஒரு அமௌண்ட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே டைமில் கிடச்சிருக்கு. நம்ம ஓனாக சப் ப்ரோக்கரும் எடுத்திருக்கோம், அதே அமௌண்ட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ண ஆஃபீஸ்லேயே அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்குது. பட் இதுக்கு மேலே அதை பண்ணுறப்ப தான் தெரியும் எப்படி அடுத்து எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்ட்டு. Angelone நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் தரேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அதர் பிளான் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பிளான் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறலை. ஆனால் இந்த சைடு இருக்க இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இது எந்த லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே லிங்காக இல்லை. இதில் வந்து இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நான் அக்கௌண்ட்டு வந்து யாருக்கும் ஓப்பன் பண்ணி தரல. இதில் ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லிங்க் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அந்த லிங்க் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து ரொம்ப நாள் பார்த்துட்ருக்கவங்க தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோ கீழே இருக்கு இல்லையா, இந்த iTrade ப்ரீமியம் பிளான் அப்படின்ட்டு இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை லாஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் Angelone சப் ப்ரோக்கராக எடுத்திருக்கேன் இல்லையா, அதில் ஒரு அமௌண்ட் வந்து நான் கட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதில் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் என்னோட பேலன்ஸ்லேருந்து லாஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டோட லிங்க் தான். இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு அவங்க சைடு வந்து சொன்னாங்க. நான் உங்களுக்கு தரேன்.
கண்டிப்பா என்னோட லிங்கை யூஸ் பண்ணி நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நான் கான்டாக்ட் பண்றேன். நான் சொல்ற ஷேர்ஸை மட்டும் பை பண்ணுங்க. அதை எந்த டைம்ல எப்படி ஆவரேஜ் பண்ணணும், செல் பண்ணணும் எல்லாமே நான் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபண்டு வந்து லாஸ் ஆகாது. சப்போஸ் இதில் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் மைனஸுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃபண்டு வந்து எனக்கு மைனஸில் ஆகும். அது பண்ணாமல் இருக்கிறதுக்காகவாது நான் உங்களுக்கு நல்லபடியாக டீச் பண்ணுவேன். அதனால் இந்த லிங்கை யூஸ் பண்ணி வேணால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே இந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மந்த்துக்கு மட்டும் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கும். அதுக்கு அடுத்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது வரைக்கும் இந்த ஆப்பை பற்றி நான் இன்னும் ஃபுல்லாக யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் இதுக்கு மேலே தான் அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். தனியாக ஒரு நாள் வந்து இந்த ஆப் எப்படி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு என்ன எனக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஆப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்னால் அதில் வந்து அப்ளை பண்ணி அதோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ப்ரோக்கரேஜில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸை பை பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்ல ஸ்டேட்மெண்ட் எடுத்து இதில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்க முடியும். உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்தெந்த ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இதுலேருந்து வியூ பண்ண முடியும். இது எல்லாமே ஜஸ்ட் என்னால் வியூ தான் பண்ண முடியுமே தவிர இதில் என்னால் எந்த ஒரு செல் பை எதுவுமே பண்ண முடியாது. பட் என்னால் வியூ பண்ணிக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷேரை பை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதில் எவ்வளோ ஷேர் பை பண்ணியிருக்கீங்க, அது மைனஸில் இருக்கா ப்ராஃபிட்டில் இருக்கா, அந்த மாதிரி வந்து என்னால் ஜஸ்ட் இதில் வந்து வியூ பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இந்த அக்கௌண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் இதுதான் கிளியராக. அகெயின் இதில் ஆஞ்சல் ஒன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அட்வான்டேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் ரிஜெக்ஷன் அந்த மாதிரி தராங்க. அதே மாதிரி ஈவினிங் எண்ட் ஆனதுக்கப்புறம் டாப் கெய்னர் டாப் லூசர், அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட முக்கியமான நியூஸஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் எனக்கு ஆரம்பித்து இப்போ தான் 1 வீக் தான் கம்ப்ளீட் ஆகுது. 1 வீக்கில் எனக்கு 5 days வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு வந்து ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கரண்ட் டைமில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளோட சேனலோட வியூவர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். நம்மளோட சேனலில் ஷேர் மார்க்கெட் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். இந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே ஓப்பன் பண்ணி உங்களை ட்ரேட் பண்ண வச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வீடியோ அனலைஸாக கொடுத்துட்டு உங்களை லைவ் மார்க்கெட்லேயே ட்ரேட் பண்ண வச்சு நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க, அதில் அன்னைக்கு ட்ரேடில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க இது எல்லாமே உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். கிளாஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 45 days வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கிளாஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் அவங்களால கிளியராக கவனிக்க முடியாது. நம்ம சொல்ல வர விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிட்டு அவங்கள மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண வச்சு அவங்களோட மணியை வந்து சேஃபாக வச்சுட்டு எப்படி அதை ப்ராஃபிட்டை கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளோட கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். ஆஞ்சலோன் சப் ப்ரோக்கர் எடுத்ததே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இதில் கரெக்டாக இன்றைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பேமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் $100 ரீச் ஆனது. இது ரெண்டுமே எதிர்பார்க்காத டைமில் தான் நடந்தது. நான் ஜனவரிக்கு மேலே தான் ஆஞ்சலோனில் சப் ப்ரோக்கர் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். யூடியூப்பில் 2 வருஷமாக வராதது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் இன்கம் வந்துருச்சு. இது எல்லாமே கார்டன் கிஃப்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த சேனல் ஆரம்பிக்கிறப்ப அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தேன். இது நம்மளோட ஆஃபீஸில் நம்மளோட அக்கௌண்ட்லேயே நம்ம இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இது எல்லாமே கடவுள் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறத தவிர எனக்கு வேறு எதுவும் தோணலை. ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நிறைய ஷேர் மார்க்கெட் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாலும் நம்மளோட சேனலில் பார்க்குற அந்த வீடியோஸை வச்சு உங்களால் மார்க்கெட்னா என்ன அப்படின்னாவது அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்மளோட சேனலில் $100 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீச் ஆயிருக்கு. அதோட பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறத நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.